நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு ஆட்டமா பாட்டமா பார்த்துக்கோ வேஷம் ஆரம்பம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலம் நேரம் சந்தர்ப்பம் இது எல்லாமே கூடி வந்தாதான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கலைஞர் டிவி. ஸோ யங் டேலண்டட் காமெடியன்ஸ்க்காக. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை அவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்க, நம்ம எல்லாரும் எப்படி மகிழ்விக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி நடிகனாக மாறியாச்சு. ஸோ மனோ வந்து எப்பவுமே என் கூட சேர்ந்து ஷோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஸோ யங் டேலண்டடான உங்க எல்லாருமே வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு ஜட்ஜா வந்திருக்காரு. ஐயோட்டாங்க இல்லை அப்படிதான் பொங்கல்னா அப்படிதான் இருக்கும். அதை நம்ம வந்து இது பண்ணுறது ஜட்ஜினாலே இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறது மட்டும் பெரிய விஷயமா? சரி, இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ நீங்களும் வந்து ஒரு யங் டேலண்டடாக தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வயசாச்சு, நான் சொல்ல வரல. இல்லை நீ சொன்னாலும் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஓகே, அதை பற்றி நான் எப்பவுமே ரொம்ப விமர்சனம் பண்ணுறது இல்லை. இட்ஸ் ஓகே. என்னன்னா மெமிக்ரின்னு அந்த மாதிரி சொல்ல வரீங்க அதானே? மெமிக்ரியில் தான் வந்திருக்கும். பட் இது தாய் வீடு மாதிரி எனக்கு இங்கேருந்து தான் நானும் வந்தேன். ஸோ அதனால் இந்த ஷோவில் வந்து நிறைய பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். ஏன்னா எனக்குலாம் வந்துட்டு இதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. இந்த கலைஞர் டிவி சேனல் மூலயமா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள் கிடச்சிருக்கு. இதே சேனல் தான் என்னை இன்னும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சேரை கொடுத்து இப்போ இங்கே உட்கார வைன்னு சொல்லுது அதே சேனல் தான். மெமிக்ரி வந்து ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி தான் ஒரு ஊரில் நான் மெமிக்ரி பண்ண ஷோதுக்காக போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் இவரெல்லாம் ஏற்றாதீங்க, எங்கள் ஊரால் ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணோடனே இவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டான். சரி ஏதோ பயங்கர பர்ஃபார்மன்ஸ் போல இருக்கு, சரி பார்த்துருவோம் நம்ம ஏதோ ஒரு பண்ணுறோம். சார் உங்களுக்கு தெரியும் சார் ஒருத்தர் அங்கே வந்து தெரியும், நில்லுங்க அவர் பண்ணதுக்கப்புறம் பண்ணணும். சரி மாப்பிள்ளை ஏற்றிட்டாங்க. அவர் ஃபஸ்ட் ஏற்றோன்னே எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவங்க 4 பேர் ட்ரெயினில் போகிறாங்கன்னாரு. கொய்யால சார் நம்ம மெமிக்ரி போல ஒருத்தர் பேசுறதே கஷ்டம், 4 பேர் ஒன்றா பண்ண போகிறான் போலன்னு பார்த்துருந்தேன். கைத்தட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அப்படின்னா கேளு ஃபுல்லாக முடியல கேளு. சரி முடிச்சிட்டான் போல, அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு யோசித்தேன். இப்போ அடுத்ததான் வந்து வான்வழியாக போகிறாங்க. ஹெலிகாப்டரில் வந்து விஜய், அஜித், மாதவன், சூர்யாலான்னா. சரி என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா திரும்ப ஆரம்பிக்கிறேன். கைத்தட்டி அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக டேய் இந்த மாதிரிலாம் மெமிக்ரி ஃபார்ம்ல இருக்காங்க. கடைசி வரை அவன் எந்த வயசும் பண்ணல. அவன் வந்து எஃபெக்ட் பண்றவன்றதை கடைசியா சொல்றான். அப்ப பாக்குறவனுக்கு எவ்வளவு ஆடியன்ஸுக்கு டென்ஷனா இருப்பான், இவன் ஏதோ பண்ண போறான் போல, ரஜினி விஜய் எல்லாம் போறாங்க அப்படி அந்த மாதிரி கான்செப்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மெமிக்ரி வந்து ரொம்ப சாதாரணமா எடுக்கிறாங்க வயசு. பெரிய கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து இப்போல்லாம் டேபிள் இருந்து எடுக்கிற மாதிரி நான் தட்டை இப்படி வேறு அப்படின்னா ஒரு வாய்ஸ் எடுத்துறானுங்க. அதனால இன்னைக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க. அந்த வாய்ஸ்லாம் பார்க்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கல் அன்னைக்கு எல்லாம் பொங்க வைக்க போறாங்கன்னு தெரியுது. ஓகே, நமக்காக ஒரு ஜட்ஜ்காக ஒரு சீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ஓகே, நடிகனாக மாறியாச்சுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டா வர போறவங்க சொல்ல மாட்டோம். டீம் பேரை சொல்ல மாட்டியா? ஏமா சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதான் சொல்ல மாட்டோம் டீம். பாரு நீ சொன்னாதான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டீம் பேரை சொல்ல மாட்டோம். ஓ டீம் பேரை சொல்ல மாட்டோம் ஆரம்பத்திலேவா? வாவ், எவ்வளோ பேர் அரண்மனை சும்மா பேலஸ் மாதிரி கட்டிருக்காங்க. யோ அரண்மனை பேலஸ் எல்லாம் ஒன்று தான். ஏ தூ, ஏதோ பெட்ரூமா கொடுக்கும்போது சும்மா ஸ்டைலாக வாங்கிட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்கு, படுக்கும்போது லெப்டில் படிச்சுக்குது. ஐயோ இது ரூம் போகிற மாதிரி இருக்கு. நமக்கு பாம்புனா தான் பயம், பேய்னா பயம் இல்லை. ஐயோ நிஜம் ஏதோ ரூம் போயிட்டு இருக்கு. செந்தில் சரவணன் என்ன பிரச்சனை, என்ன சத்தம்? என்ன செந்தில் கூப்பிட்டு உடனே வந்துட்டேன்? ஆமாம் இந்த ராத்திரி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என் மனைவி கங்காவை காடுன்னு வந்தேன். கங்காவே காரமா? ஆமாம், ஹனிமூன் வந்த இடத்துல அடிக்கடி காடா போயிடுறாப்பா. செந்தில் உனக்கு அம்மா சந்தேகம் இருக்கா? சரவணன் இல்லை சிவகா. ஆமாம் சரவணன், கொஞ்ச நாளாவே அவன் நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் தெரியுது. செந்தில் அவன் நடவடிக்கையில் மட்டும் இல்லை, அவன் நடையிலே பல மாற்றம் தெரியுதா? என்ன சொல்றீங்க சரவணன்? ஐயோ செந்தில், இந்த இடத்துல உன் கண்ணுக்கு இங்கே ஏதாவது தெரியுதா? ஏன் தெரியல, ஜட்ஜ் அண்ட உட்காந்துட்டு இருக்காங்க, அங்க எல்லாம் பசங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. வெல்கம் டு கமலா ஜுவல்லர்ஸ். என் தங்கம் என்னுரி. ஐயோ செந்தில், அதை சொன்னேன். இந்த அரண்மனைக்குள்ள உனக்கு ஏதாச்சும் தெரியுதா கேட்டா? உங்களே என்னைய தவிர வேற யார் இருக்க போறா? கங்கா இருந்தாடா அவளும் இருக்க போறா. செந்தில், உன் மனுஷன் கொஞ்சம் திடப்படுத்திக்கோ. இந்த இடத்துல இங்க ஒரு அமானுஷ சக்தி இருக்கு.
அது அங்கே கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, உனக்கு தெரியல. என்னால முடியல சரவணன். செந்தில், என்னோட கணிப்பு சரியும்தான். அந்த ஆத்மா இதுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த அறைக்குள்ளையா? ஆமாம், அது சாதாரண அறையில் சந்துமுக்கி அறை, அங்கே போகலாம். எவரதி? என்ன செஞ்சது? கதவு தட்டா எவரிடே டோரை சொல்ல அது சொல்லி பேட்டரி வேற சொல்லிட்டு இருக்கு. நேனேரா சந்திரமுகி. செந்தில்னாதா ஊமொழி கங்காதா சந்திரமுகி கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கா. அப்போ பேய் பிடிச்சிருக்கா? அவளுக்கு உன்னையே பிடிக்காது, பேய் எப்படி பிடிக்கும்? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. ఒరే కుక్క, ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే వచ్చి నాకే చెప్తావు? ఏ చంద్రముఖి, ఉనికి என்ன வேலை? నిన్ని చంపి కాల్చి బూర్దగా చేసి నా పగ తీర్చకపోతే నేను చంద్రముఖి కాదురా. சரவணன், என்ன இது சப்டைட்டில் இல்லாம அவபாட்டிக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? செந்தில், ஏ சந்திரமுகி, அதுக்கு நீ துர்காஷ்டமி அன்னைக்கு தான் வர சொன்ன. எதுக்கு பொங்கல் வந்திருக்க? ఆ రోజు రామోజీ ఫిలిం సిటీలో షూట్ ఉందిరా, కాల్ షీట్ లేదు. என்ன செஞ்சது? ராத்திரி நேரத்தில் பெட்ஷீட்டு அந்த சமாச்சாரம் பற்றி பேசிட்டு இருப்பாங்க, எதனா கால் ஷீட் பேசிட்டு இருக்கு. இப்போ பாரு, ஏய் நீ உண்மையான தைரியமான பேர் இருந்தா வெளியே வாடியா. இது ரெண்டு பேர் வருது. ஐயோ என்ன சரவணன், இவளுக்கு இந்த குத்து குத்துறாளுங்க? இந்த ஆட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? நீ நினைக்கிற போய் சாதாரண பேய்ங்க இல்லை. சின்ன வயசுல பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அது கிடைக்கல சொல்லி செத்து போன சின்ன பசங்க இப்போ ஆவியா மாதிரி இங்கே வந்திருக்காங்க. அப்ப இதுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விரட்டா ஓடிடுப்பா. டேய், சாப்பாடு இல்லடா, பிரியாணி. நல்ல யோசனை. அப்படா போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். செந்தில், நீ வாங்குவேன்னு தெரியும், ஆனா வருவியா? நம்பிக்கை அதாடே எல்லாம். சரவணன் வந்துட்டே வந்துட்டால இதுவே கலக்கல் தான். வாஷந்தில் அங்கே கூட சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. என்ன பசங்க திடீப்பட பேயா இருக்கும் போல பிரிச்ச உடனே சாப்பிடுதுங்க. சரவணன், இது என் மனைவி கங்கா. அப்ப இது யாரு? நான் தான் சொன்னேன்ல, காஞ்சனானு. காஞ்சனாவா? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3யா? டேய், நானே பிரியாணில பீஸ் இல்லன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். கடி ஜோக் சொல்றப்ப என்ன சரவணன், பிசாசுக்கு பீஸுக்கு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க? செந்தில், கடவுள் சக்தி மனுஷ சக்தியோட பெருசு சொல்லுவாங்க. அப்படி கடவுள் ஆசைப்பட்ட சில நண்பர்கள் இதுகளை போ வைப்பாங்க. அது வரைக்கும் இதுங்க ஆன்மா இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படா கிளம்பலாம். வா செந்தில். எல்லாருக்கும் வணக்கம். வாட்டர் போட்டுதான் பாராதது. இது டி கான்செப்டே மாறிச்சு. ஏன்டா இன்னும் இதையே பேசிட்டு இருக்க? போடா அப்படி. சரியா சொன்னீங்க. நாங்க வாட்ச் மெக்கானிக். எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஆமா, இது போய் देखा है मेरा देखा है ब्रेकफास्ट की तेरा डोसा है. அருமையான பாடல். வணக்கம் சிவா. நீங்க இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க? உன்னை பார்க்க தான் மச்சான் வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த 2 பேய்களை ஓட்டலாட் வந்தேன். ரொம்ப அழகான பேய்ங்க. எவ்வளவு அழகா சாப்பிடுது பாத்தீங்களா? மவுண்ட் ரோட்ல அண்ணாசாலை. இந்த பேய்களுக்கு இங்க என்ன வேலை? மச்சான், ஏதாவது பண்ணி இந்த பேய்களை கொஞ்சம் விரட்டி விட்டுருங்க மச்சான், பார்க்கலாம். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இப்போ பாரு, ஏய் பேய் 1 1 2 எல்லா பேய் எனக்கு ஃப்ரெண்டு. 2 2 4 என் மச்சான் ஒரு வாலு. 3 3 6 உன் மூஞ்ச கணக்கில் பாரு. மச்சான் என்ன கூப்பிடுது, நீ வரியா? நீயே போயிட்டு வா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்கிட்ட 600 ரூபாய் தானே இருக்குது. இப்போ பாரு என்ன மிஸ்டர் பேய். ஐயோ 4 4 8 உனக்கு வேணும்டா வெட்டு. ஐயோ, பக்கத்து சைடுகள் எனக்கு அண்ணன் சென்னை வாசி கூப்பிடுறாங்க. நான் வாசிக்கிறேன் மச்சான். உனக்கு வீடியோ என்ன தடியா கோத்து விட்டு போறா. ஹேய், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா, வாட்ச் மெக்கானிக். இப்போ பாருங்க. ஹேய் சந்திரமுகி, நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. ஷோ முடிஞ்ச உடனே உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வெரி குட். கை கழுவாம அப்படியே கை கொடுக்குற பத்தியா? சந்திரமுகி, பிரச்சனை தீர்ந்து போச்சு. காஞ்சனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க தம்பி, நீங்க யார்? நீங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? நீங்க வணக்கம் கேப்டன். நீங்க தம்பி, நீங்க ஆரியா தானே? நீங்க கேப்டனா சூர்யா சிவகுமார். சிவகுமார் புள்ளையா? நீங்க நடிச்ச 34 அருமையான படம் நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன் மக்கள். நீங்க அதுல வாட்ச் மெக்கானிக் தானே? நீங்க கண்டிப்பா கேப்டன். ஆனா அது 24 இட்ஸ் வாட்ச் மெக்கானிக். என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க என்ன சின்ன பசங்களோட ஓடாடிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த அழகான பேய்களை அடிச்சு ஓட்டலாட் வந்த. அடா சரிப்பட்டு வரல. நான் பாகிஸ்தானில் பார்க்காத பேய்களா இது ஒரு பேய் எனக்கு. ஏய், உன் பேர் என்ன? நீ யார்? நீ நேனேரா சந்திரமுகி. லக 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 லக. நான் ஜெர்மனி பொண்ணுகிட்டலாம் பேச மாட்டேன். நான் தமிழன் மட்டும்தான் பேசுவேன். நான் ஒன்றும் பேச விரும்பவில்லை. நீங்க போலாம். நீங்க யார்? நீங்க நான் காஞ்சனாடா.
ராஞ்சனா தனுஷ் நடிச்ச படம் அருமையான இங்கிலீஷ். நீங்கள் ஷோவுக்கு வரும்போது மனோவை பற்றி கேள்விப்பட்டேன். தம்பி மனோ, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் மனோ அப்போ இருக்கிறவங்க சொம்மைகளா? நீங்கள் உங்கள் பேர் மனோ தானே? நீங்கள் ஏன் ஒல்லியா? நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் அது வேற மனோ. நீங்கள் எனக்காக ஒரு பாடல் பாட வேண்டும். நீங்கள் தம்பி, நீங்கள் எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடியே ஆகணும். தம்பி சொல்லிட்டே இருக்கு, அப்புறம் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. நீங்கள் இந்த வாய்ஸ் எடுப்பீங்க தெரியுமா? நான் அந்த வாய்ஸ் பேசுனேன். நீங்கள் இந்த வாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. நீங்கள் என்ன தீபாவளி நீங்கள் என்னென்னமோ ஓட்டுருக்கீங்க. நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் தம்பிக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து அனுப்புது. நான் கொடுத்து நன்றி வணக்கம். எல்லாம் ஆஃபீஸுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு போனோம். நன்றி வணக்கம். ஐயோ சுவாமிஜி, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேயே வந்துட்டீங்களா? ஆமாம். ஐயோ ஆமாம் சாமி. எதுக்கு வந்தீங்க? இந்த 2 பேய்களை பார்க்க வந்தேன். சாமி, பார்க்க மட்டும் தானே வந்தீங்க? ஐயோ, என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்கிறியாடா? சுவாமிஜி, நீங்க நினைக்கிற மாதிரி இதுங்க ரெண்டும் சாதாரண பேய்களே இல்லை. அதை நீங்களே சமாளிங்க. நான் முருங்கை மரத்துக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். ஐயோ ஆமா, என்னங்கடி உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? சொன்னா மட்டும் தீத்துருவிய அடங்கடி அகழ்வாயி. எனக்கே கவுண்டரா? இப்ப பாரு, உங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் சிஷ்ய ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். என்ன 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 சத்தம் இது? சைலன்ஸ் எங்க சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன பொண்ணுங்க இதெல்லாம்? டேய், சத்தம் போடுறது நீதான்டா. பிரதர், என்ன இது? என்ன சத்தம் இது? இதுங்க 2ம் அனாவசியமா செத்து போன பேய்ங்க. பிரதர், என்னன்னா எனக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு ஓய்மேல் பக்கத்துல. ஒரு கடம் எல்லாரும் எங்க வாங்க, அங்க ஈஸியா போய் எடுக்கலாம். போடா பொத்திண்ட அந்தாண்ட. அதெல்லாம் தேவையே கிடையாது. இது பாரு. சந்திரமுகி, சந்திரமுகி, நான் உன்னை பார்க்கல. நீ அழுக இருக்க நினைக்கல. ஆனா எல்லாம் நந்திமன் பயமா இருக்க. ஒரு கடம் வந்துரு. பாய் பாய். போக சொல்லி 10 நிமிஷம் ஆச்சுடா பண்ணாட. ஏய், 2 பேரும் எந்திரிங்கடி, சத்சங்கத்துக்கு போலாம். அங்க வச்சு உங்களை பஜனை பண்ண. பக்கா எல்லாரும் பாத்தீங்களா? பஜனைன்னு சொன்னதும் பேய்ங்க கூட பிரியாணியை தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சுங்க. அதுதான் என் பஜனைக்கு இருக்க பவர். சொல்ல மாட்டோம் டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து எனக்கு ஓகேவா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ மனோ ஜட்ஜாக வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க? அவங்களே டீம் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டானுங்க. அப்படி எப்படி நான் சொல்லுவேன்? இப்போ சொல்லிட்டோம்ல. என்ன டீம் பேர் சொல்ல மாட்டேன் எதுக்கு வச்சிங்க? ஃபேண்டாஸ்டிக் 4 சொல்ல மாட்டேன் எதுக்கு பேர் வச்சோன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். பண்ணிட்டு சொல்லாமல் இருந்தால் சொல்லாமல் கிட்டோம் வச்சோம். ஓ, இப்போ பயங்கர ட்விஸ்டாகவே இது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸு. ஆனால் உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணீங்க. வாய்ஸ்லாம் மாதன் வாய்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தது. அவர் பஜனை பண்ணி கலக்கிட்டாப்புல. அது செம்மையாக இருந்தது. லாஸ்ட் எண்டு முடியும் போது உண்மையில சொன்னால் பேயை ஓட்ட முடியாதுன்றது ஒன்று இருக்குல்ல. பேய் வரை யாரும் ஓட்ட முடியாது. அதுக்கு ஒரு புது கான்செப்ட் வச்சுங்க பாருங்க. இவரை வச்சா எந்த பேய் இருந்தாலும் ஓட்டிடலான்னு. அது அல்டிமேட்டாக. ஆனால் இந்த பேயெல்லாம் ஓட்டே வேணாம், ஊதுனாலே அதுவே போயிடும். அவங்களே ஓட்டுறதுக்காக ஐடியா பண்ணிருக்கீங்க. உண்மையில ஓவரால் கான்செப்ட் வந்து நீட்டாக இருந்தது. வாய்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அவன் சூர்யா வாய்ஸ் கூட நல்லா பண்ண. நீ சூப்பர், ஓவரால் சூப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தி ஷோ. நடிகனாக மாறியாச்சுல அடுத்த பார்ட்டிசிபேட் பண்ண போற கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுவா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பேரோட வந்திருக்காங்க. ஸோ அது எதனால இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ வேற என்னதான் பொங்கல் அப்படின்ற அவங்க பொங்க வைக்க போறாங்களா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. என் தம்பி ஃபினிஷிங் சொல்ல வேண்டிய டைலாக் ஏன் தம்பி ஸ்டார்டிங்ல சொல்றீங்க? டேய், நம்ம ஸ்டார்டிங் டைலாக் சொன்னாதான் அவங்க உடனே ஃபினிஷிங் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களாடா. அதனால தான் இந்த டைம் ஃபினிஷிங் டைலாக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுகிறேன். எப்படி தம்பி? நான் நாறு மாதிரி இருக்கிறானே, இவன் தாங்க என் மாமனார். இந்த நார் எப்படி எனக்கு மாமனார் ஆனாரு அப்படிங்கிறதா கான்செப்ட். இதுக்கு நீங்க 1 வீக் முன்னாடி போகணும். அப்படியா? டே இதெல்லாம் ஜெமினி காலத்திலே போயிடுச்சு. இப்போ வேற மாதிரி சொல்லணும். வேற மாதிரி. இப்போ பாரு, என்னடா அது? இது என்னது? ஃபிளாஷ் ஆட்டுறது என்னது? பேக் ரெண்டுத்தையும் சொல்லு. ஃபிளாஷ்பேக். டேய், இதெல்லாம் நீ எங்க பாத்தீங்க வந்து செய்யற நல்லா தெரியுது தம்பி. அந்த பருப்புலாம் இந்த குக்கர்ல வேகாது. கிளம்பிரு. நான் பாக்குறீங்க. ஐயோ அண்ணா, ஏன்னா உத்து பாக்குற? முடிட்டோம். கான்செப்ட் முடிஞ்ச உடனே கட்டிங்க நீ கரெக்டா வந்துடும். முறைக்காதீங்க. விட்டு போயிட்டாங்க மோனிசா. உயிருக்கு உயிரா லவ் பண்ண விட்டு போயிட்டா. அதான் ஃபுல்லா விட்டு நேர உன்னை நிறுத்த முடியல. என்ன பண்றது? டேய், நாங்க பேப்பர்காரனா? யோ, என் போட்டோவே இன்னைக்கு பேப்பர்ல வந்துரும் போல. நீ நாளைக்கு வா. இல்லப்பா. யாரு பால்காரனா? யோ, எனக்கே எங்க பால் ஊத்துறனாலமா. நீ நாளைக்கு வா. ஐயோ இல்லப்பா. யாரு வீட்டு ஓனரா? யோ, உன் வீடு எனக்கு ஜப்தில போகுது. நீ நாளைக்கு வந்து புடிச்சிக்கோ. டேய், ஓடி அப்பண்டா. ஓ அப்பா, வாங்க சார். தம்பி
நாய்க்கு எதுவும் இல்லையே. நாயா எதுவும் இல்லவா? இல்லை இந்த நாயே இந்த ஏரியாவில் இல்லை சார். வாங்க மூட்டு வா. இல்லை கதவை மூட்டு வாங்க சொன்னீங்களா சார்? வீட்டுக்கு வந்துக்கிறீங்க. பெரிய ஒரு உட்காருங்க. முடியாதுப்பா சார். இப்பெல்லாம் சேர் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உட்காருங்க. தம்பி ஒரு பஞ்சாயத்துக்காக வந்திருக்கேன், உட்கார முடியாது. சார் இப்போ உட்காருவீங்களா மாட்டீங்களா? அப்புறம் சொல்றேன். அப்புறமா உட்காருவீங்களா? அது காலம் வரும்போது சொல்றேன். காலம் வரதுக்குள்ள காலம் ஆயிடுவீங்க போல. இப்போ உட்காருங்க. முடியாதா? இப்போ சேர் வேணாம். ஆஹா சத்தியமா? சத்தியமா. கான்ஃபிடென்ட். சரி ஓகே விடு. நம்மள மீறி உட்காந்துருவானா? பஞ்சாயத்து வந்து நின்று பேசுனானா? டேய் தம்பி என்னடா என்ன விட்டு நீ உட்காந்துருக்க? ஆமா ஒரு பேர் சேர் அவனை கூப்பிட்டு கொடுத்தாலும் உட்கார மாட்டேங்கிற. இங்க எழுந்திருக்கிற கேப் அவன் சேர் பில் பண்ணிட்டு போறான். அவன் தான் நானே உட்காந்துட்டேன். ஏய் எனக்கு சேர் கொடுக்க மாட்டல? அவன் குடிக்க மாட்டேன். கொடுக்க மாட்டல? கொடுக்க மாட்டேன். இப்ப பாருடா. போன் சார். ஃபேண்டாஸ்டிக் மார்பிளஸ் மலேசியா. சூப்பர் சார். கலக்கிட்டீங்க. வயசானாலும் என் ஸ்டைலும் அழகா என்னட்டு போகலல்ல சார். அதெல்லாம் போச்சேன்னு எனக்கு தெரியல சார். எங்க வீட்டு ஓட்டெல்லாம் போச்சு சார். வெள்ளை அப்படியே சூப்பர் சார். ஏய் எனக்கு சேர் கொடுக்க மாட்டல? எனக்கு உன் சேர் வேணாண்டா. வர 2018 வந்துச்சுடா. சரி வந்த 2018 நானா சொந்தமா சேர் வாங்கி உட்கார்ந்து காட்டல, என் கால் மேல கால ஆட்டல, என் பேர் மலா இல்லடா. முதல்ல இந்த டயலாகே இந்த கான்செப்ட் இல்லடா. ஆமா நான் இது மீதுக்கறேன். ஆமா என் பொண்ணு பின்னாடி போனியா நீ? டேய் நான் ஏடா உன் பொண்ணு பின்னாடி போனேன்? நான் பொண்ணு பெத்து வச்சுக்கிறேன். வாழ்வோ பஸ் மாதிரி சும்மா நான் பாட்டா முன்னாடி போயிருந்தா அவனை சைடு போட்டு முன்னாடி போறான். அப்படின்னா அவன் தான் முன்னாடி போவான், நான் பின்னாடி தானே போவேன். ஏய் என் பொண்ணு நீ ஃபாலோ பண்ணியாமே? சார் உண்டாக்கு நீ மரியம்மா சத்தியம்மா சொல்றேன் சார். உங்க பொண்ணை நான் ஃபாலோவே பண்ணல சார். ஃபாலோ பண்ணலையா? ஓகே நான் ஃபாலோ பண்ணது உங்க பொண்டாட்டி தான் சார். உங்க பொண்டாட்டியா? சார் உங்க வாய் அனிமேஷன்ல ராணி மாதிரி ஆனேக்குது. அதை கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். இப்ப பாரு. இது ஓகே திரும்பி பண்ணுங்க. இப்ப ரியாக்ஷன் பண்றியா? ஐயோ பயமா இருக்கா பயமுறா. என்னது ஒண்ணு இல்ல. பெரியவங்க என்ன சொல்லிடுறாங்க? தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லிடுறாங்க. ஆமா அப்படின்னா முதல்ல ஃபிகரை உசார் பண்ணணும்னா அவங்க அம்மாவை முதல்ல உசார் பார்க்க பண்ணணும். என்னது? என் பொண்ணு உசாரிக்க மாட்டல. என் பொண்ணு உசாரிக்க மாட்டா. தம்பி என் பொண்ணு உசாரால ஸ்மார்ட்மா கோச்சிக்கிற பொண்ணாடி உசார் ஆகல சார். அதானே பார்த்தேன். என் பொண்ணு உசார் ஆகல. ஒரு விஷயம் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு நோ ரெஸ்பான்ஸ், எனக்கு நோ ரெஸ்பான்ஸ். ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கார முனுசாமிக்கு மட்டும் ஃபுல் ரெஸ்பான்ஸ். தம்பி என்ன தம்பி சொல்றீங்க? அவ அப்பவே தெரியும் சோறு குழம்பு வீட்டுக்கு வருவா. ஏகிட்டாட வர அப்பப்போ வருவா அவளோ. ஆனா அப்பவே தெரியும் தம்பி எப்படியாச்சும் பொண்ணை காப்பாத்துங்க தம்பி. சார் அத நான் பாத்துக்கறேன். தம்பி நீங்க பாத்துக்கிறீங்களா? ஐயோ இந்த பொண்டாட்டி பிரச்சனையை நான் பாத்துக்கறேன்னு சொன்னேன். அப்படியா தம்பி? ஆட்வேஷன் தம்பி பாத்து சொல்லுங்கப்பா. சார் இதெல்லாம் ஒண்ணு இல்ல சப்ப மேட்டர். நம்ம பாத்துக்கறோம். கூல் டவுன். சார் முதல்ல முண்டக்கண்ணிக்கு ஒரு படையில போடுறோம். அத்து முன்சாமிக்கு படுக்கைய போடுறோம். அவனுக்கு பாடிய போடுறோம் சார். புரியுதுங்களா? ஏன் தம்பி இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, பார்க்க டீசெண்டா இருக்கீங்களே, எந்த ஒர்க் பண்றீங்க? சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஷேர் மார்க்கெட் ஒர்க் பண்றாருமே. எதனா ஷேர் பண்றீங்க? ஷேர் போட்டுருக்கேன் சார். நான் நிறைய ஷேர் போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா காலையில ஒரு கட்டிங்ல ஷேர் போட்டோம் நானும் ஃப்ரெண்டும். இப்போ நீங்க வந்தீங்கன்னா மதியானம்ல ஆஃப்ல ஷேர் போட்டல வரல. ஏன் தம்பி இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் தம்பி என் பொண்ணு உங்களை பார்க்கல? மாமாவா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுமா? வேணும். அப்படின்னா மாமா தான். ஏமா மாமா உங்க பொண்ணு இருக்காளே, அவ என்ன பாக்குறா தெரியுமா? உன்னையா பாக்குறா? அவ என்ன பார்த்தா நான் எதுக்கு உன்ன பாக்குறேன்? கரெக்ட். அவ சீரியஸா பாக்குறா. என் பொண்ணு கொஞ்சம் சீரியஸ் டைப். அப்படிதான் சீரியஸா பாப்பா. நீ இப்படி இருக்கிறதுனால உன் பொண்டாட்டி முனுசாமியை பாக்குறா. தம்பி நான் சொல்றது ஆர்ட்வேஷன் தம்பி. ஒண்ணு இல்ல மாமா உங்க பொண்ணு வெப்ல வர சீரியஸா பாக்குறா. ஓஹோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரியா ரெடியா நிக்கிறா. நான் என்ன பண்ணேன், லவ் சொல்லலான்னு உங்க பொண்ணு கிட்ட போனேனா எங்க போன உனக்கு தான் தெரியும். கிட்ட போனா அவ நல்லா பார்த்தாளா? பார்த்துட்டு தம்பி இவ்வளவு நேரம் பேச்சுதான் சொல்லி காமிச்சிக்க, இப்ப மட்டும் ஏன் தம்பி செஞ்சு காமிச்சிக்க?
மாமா உங்க பொண்ணு மட்டும் என்ன வச்சு செஞ்சுடல அதனால உங்களை லைட்டா செஞ்சு மாறி காமிச்சேன் தம்பி ஐயோ என்ன மாமா கையெல்லாம் வளருது சூக்கரா கொஞ்சம் நகரு தம்பி மணி 6 ஆச்சு தம்பி 6 எனக்கு நடக்க ஆரம்பிச்சு தம்பி மாமா நான் உன் அருகில் இருக்கும் வரை உனக்கு கட்டிங்க்கு கவலை ஏதும் இல்லை மாமா மீண்டும் தந்தாயையா மாப்ள மாமா ஐஸ்வர்யா வைன்ஸா ஐஸ்வர்யா வைன்ஸா எப்படி மாப்ள உங்களுக்கு மட்டும் எல்லாம் கரெக்டா தெரியுது மாமா உங்க பொண்ணு 6 மாசம் ஃபாலோ பண்ணேன் உங்க பொண்டாட்டிய 8 மாசம் ஃபாலோ பண்ணேன் உங்களை ஃபாலோ பண்ணாம இருப்பனா மாமா மாப்ள பிரிஞ்சு நல்லா சொல்லிடுங்க நீங்களே தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு சைடிஸ் முறுக்கு மாமா சைடிஸ் முறுக்கு நான் வாங்கி தரேன் மாமா ஆமா போலாம் என்னால முடியாதா உங்களுடைய டீமுக்கு என்ன பேர் வச்சீங்க நீங்க? இதுவா பொங்கல். இதுதான் பொங்கல்ன்ற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. சோ நான் சொல்றதை விட நம்மளுடைய ஜட்ஜ் மனு சொல்லுங்க. சரி எதுக்கு டைட்டில் இதுவா பொங்கல்னு வச்சீங்க? பர்ஃபார்ம் பண்ணி பார்த்து போய் இதெல்லாம் பொங்கலாடா இந்த வருஷம் இவனை பார்த்துட்டு அப்படின்னு நினைப்பீங்க. சரி பொங்கல் குழஞ்சிருச்சா இல்ல கரெக்டா வந்துருச்சா? அது நீங்க தான் சொல்லணும். சாப்பிட்டு நீங்க தான் சொல்லணும். ஏண்டா நீங்க செய்வீங்க நாங்க சாப்பிட்டு நாங்க சொல்லணுமா? இல்ல உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. ஏன்னா ஆக்சுவலி மெமிக்ரியை விட மெமிக்ரின்றதுல கூட கண்டென்ட் முக்கியம். மெமிக்ரி மட்டும் சும்மா பண்ணால் கூட யாரும் வந்து ரசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ கான்செப்ட் பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட். ஓவரால் 2 பேரோட இதுவும் அப்புறம் நீ பார்க்கறதுக்கு வினோத்துன்னு பேரை மாற்றிரு, தங்கவேல் வினோத்துன்னு வச்சுக்கோ. ஏன்னா உன் ஃபேஸு நீ பண்ணுற சேட்டெல்லாம் தங்கவேல் மாதிரியே இருக்குது. மாப்பிள்ளை அந்த இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓவரால் சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. நடிகனாக மாறியாச்சுல அடுத்து வந்து பர்ஃபார்ம் பண்ண போற கண்டஸ்டன்ட் தனி ஒருவன் கோட்டி. தனியா வந்து அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்றத பார்க்கலாம். நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி. இந்த நடிகனாக மாறியாச்சு அப்படிங்கிறதுக்கு ஆடிஷன் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஆடிஷன்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நிறைய ஆடிஷன் பார்த்தனால 2 நிமிஷத்துக்குள்ள கான்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்துருச்சு. அந்த ரூல்ஸ் வந்துச்சா எல்லா நடிகர்களும் எப்படி அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு மனோனை வந்துட்டு ஆடிஷன் எடுக்கிறவரை ஒருவர். ஓகே ஓ டேரக்டராக வரணும். ஆமாம் டேரக்டர். நீங்கள் இத்தனை கெட்ட நடிகனாக மாறியாச்சு எனக்கு தான் பொருந்தும் போல இருக்கு. ஓ டேரக்டர் இப்போ. ஆமாம் இப்போ நடிகனாக மாற்றலாம்னு. என்ன வேணா பண்ணுவேன் நான். சரியா ஓகே ஓகே சரியா இது ரொம்ப பெரிய சேர் கொடுத்துட்டேன் எனக்கு. ஓகே எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் சார். இன்னைக்கு என்ன கான்செப்ட் சார் நான் சொல்லலாமா சார்? 2 மினிட்ஸில் பண்ண சொன்ன என்ன பண்ணுற நீ? ஐயோ நீங்கள் வேற ஒன்று சார். சார் என்னுடைய முருங்கா கான்செப்ட் நல்லா 10 நிமிஷம் நின்று பேசு சார். நீங்கள் 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னாக்கா டப்புன்னு படுத்துருமே சார். ஐயோ என்ன சார் இது சார்? நீங்கள் வேறு எதாவது ட்ரை பண்ணுப்பா. அது வேணா. ஐயோ எல்லாருக்கும் வர சார். பிடிக்கல எனக்கு வேறு எதாவது நல்ல. டேய் இந்த வாய்ஸ் ஏற்றினா கண்டிப்பாக 2 நிமிஷம் பத்தாது. வணக்கம் சார். நான் தான் மதுர் பாபு. அதே நீ சொல்லி தான் தெரியுது. 2 மினிட்ஸில் ஏதாவது நல்ல கான்செப்டாக ஒரு விஷயமா பண்ணு. பழைய வாய்ஸ் செத்த வயசில் எடுக்கக்கூடாது, நல்ல புதுசாக. என்னால் 10 நிமிஷத்துக்கு பேச முடியாது. 2 நிமிஷம் சிரிச்சா தான் நான் பேசுறதுக்கு வரும். உங்கள் கான்செப்ட் எனக்கு வேணாம். பாய். முதலாளி எல்லாருக்கும் வணக்கம் முதலாளி. 2 நிமிஷத்துக்குள்ளே 100 பரோட்டா திங்க சொல்லிங்க திங்க முடியல. ஆனால் என்னால் 2 நிமிஷத்தில் உங்களை சிரிக்க வச்சு காமெடி பண்ண முடியாது. நான் வதச்சுமா இல்லை நீங்கள் 2 நிமிஷம் இல்லை 2 வருஷம் கொடுத்தாலும் உங்களால் காமெடி பண்ண முடியாது. தம்பி இங்கே பாரு தம்பி, வாய்ப்பு கொடுத்து உண்மையாக சொல்ல போகிறேன். நம்ம சீரியஸாக போய் மாட்டிட்டு இருக்க ஷோ இது. பொங்கல் அதுமா என்னை வெறுப்பேற்றக்கூடாது சரியா? ஏதாவது நல்ல வயசாக பண்ணு. ஒன்று இந்த பக்கம் வர இல்லை அங்கே போகிற நடுவில் இதெல்லாம் பண்ண மாட்டியா? என்ன டேய் டேய் ஏண்டா டேய் ராமா ஏண்டா 2 நிமிஷத்துக்குள்ள ஒன்றுக்கே போக முடியல. வேறு 2 நிமிஷத்தில் கான்செப்ட் பண்ணி கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமாடாது. அதுக்கு போய் டைம் கொடுக்குறது. அந்த கேமராமேன் இல்லை, அந்த லைட் மேன் இல்லை, உனக்கு என்னடா கேட்க மாட்டியா? டேய் ஒருத்தர் சொரிஞ்சா கூட அந்த சொரியை முடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. அவ்வளோ நேரம் சொரிஞ்சா தாண்டா சொரியே போகுது. ஆடிஷன் சொரித்துக்கிற வச்சுக்கிறேன். டேய் ரமா வெளில வாடா நீ. டேய் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. அப்போ முடிஞ்சிச்சாப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிஜமாவே தனி ஒருவனா வந்து நின்று கோட்டி கலக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களாம் நான் ஸ்டாப்பாக சிரிச்சுட்டே இருந்தோம். அவ்வளோ என்ஜாய் பண்ண உங்களுடைய மெமிக்ரி சூப்பராக இருந்தது. ஸோ மனோ சார் ஆக்சுவலி கோட்டியை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி நான் மாநாடு மேலே பண்ணிகிட்டு இருக்க டைமில் என்னோடய ஃபேன் அவன். அப்போது
ஸோ எனக்கு வந்து ஃபேன்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு வரையும் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு கேட்டே இருப்பான். இவனுக்கும் அந்த கலைஞர் டிவி தான் வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த இடத்தையும் ஒரு கான்செப்ட். அதான் ஏன் அந்த கான்செப்ட் எடுத்துன்னு கேட்டேன் வந்தோடனே என்னடா பண்ண போகிறேன், இல்லை நான் ஆடிஷன் நிறைய பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டேன், அதையே கான்செப்டாக பண்ணலான்னா. சரி அதுக்கு நான் என்ன பண்ணோன்னே நீங்களே அந்த ஆடிஷன் செலக்ட் பண்ணுறவங்களாருன்னா உண்மையிலுமே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே தான் பண்ணோம். உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தான். ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இல்லை இவங்க எல்லாம் கைத்தட்டும் கூட எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த இடத்துல ஆடிஷன் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆள் சொல்லிக்கிறேன், இந்த ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ட் ஆனாலாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்குலாம் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனது ஒரு இடத்துல சக்ஸஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதே பண்ணி சூப்பராக பண்ணுறீங்க சார் நீங்கள் அப்படின்ட்டாங்க. ஒரு இடத்துல அதை கேவலமாக ரிஜெக்டாக பண்ணிடுவாங்க. அதனால் உண்மையாலுமே நல்லா இருந்தது. எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் அந்த ரிஜெக்ட் ஆனது இன்னொரு இடத்துல பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சூப்பர், போதுமே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தி ஷோ. நடிகனாக மாறியாச்சுல அடுத்த பார்ட்டிசிபேட் பண்ண போற கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகதி. ஆட்டமா பாட்டமா பாத்துக்கோ வேஷம் ஆரம்பம், கூட்டமா கும்பலா சேர்ந்துக்கோ போடுதான். பாருடா ஒரே கலக்குறீங்க. சரி ஓகே, என்ன கான்செப்ட் அதை சொல்லுங்க முதல்ல. இவங்க வந்து டேரக்டராக இருப்பாங்க, 2 ஹீரோ வந்து இவங்ககிட்ட அவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும். ரொம்ப புது கான்செப்ட், இது யாருமே பண்ணதில்லை. அது மட்டும் தெரியுது. இதில் எது புதுசுனா இவங்க டேரக்டராக இருப்பாங்கன்னு பத்தியா, அதுதான் ரொம்ப புதுசு. அதனால நீங்கள் கான்செப்டில் போயிடலாம். நன்றி. ஓகே. இந்த ஆண்கள்லாம் படம் எடுத்தா அந்த படம் வந்து ஒரு சில படம் ஓடுது, ஒரு சில படம் ஃப்ளாப் ஆயிடுது. ஆனா பெண்கள் மட்டும் படம் எடுத்தாங்கன்னா உடனே அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுது. நாம ஏன் ஒரு படம் டைரக்ட் பண்ணக்கூடாது? பண்ணலாம்ல. அதுதான் நானும் நடிகனை தேடிட்டு இருக்கேன், ஒரு நடிகனும் செட் ஆக மாட்டான். இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன் ஆடிஷனுக்கு, யார் செட் ஆகுறான்னு மாதிரியாவே வர. நீ கொஞ்சம் தூரமாவே நில்லுப்பா. நீ என்ன நடிக்க வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கியா? இப்போ என்ன பண்ண போற? நான் நிறைய நடிச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. நான் ரொம்ப நல்லா நடிப்பேன். நல்லா நடிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. என்னை நம்பாமல் கெட்டவர் பலர், ஆனால் என்னை நம்பி கெட்டவர் எவருமே இல்லை. கிளாப்ஸ்லாம் வேற வாங்குற, டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பவரா ஏதாச்சும் பண்ண. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விழமாட்டேன். இந்த டைலாக் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இப்ப பாரு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விழமாட்டேன். நிறுத்து. இது சூர்யா டைலாக் தானே? ஐயோ, சிவகுமார் என் தம்பிதாமா, அவன் சூர்யாக்கு எடுத்து கொடுத்துட்டான். சூர்யா சுட்டுட்டான். இதெல்லாம் நல்லா தான் பண்ற. வேற ஏதாவது பண்ணுவியா? ஓ பண்ணுவேன். பிச்சு போடுவேன். பின்னாடி போ. வேற ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியான்னு கேக்குறேன். ஓ அப்படியா? நான் மியூசிக் கூட நல்லா பண்ணுவேன். மியூசிக் பண்ணுவியா? இது ஏதோ வித்தியாசமா இருக்குதே. எங்க பண்ணு. நல்லாதான்ப்பா பண்ற. இத நீ வேற வாய்ஸ்ல பண்ணுவியா? ஓ பண்ணுவனே. எங்க பண்ணு. ஹேய். ஓ கேப்டன் பண்ற மாதிரி பண்றீங்க. வேற என்ன பண்ணுவ? நான் நல்லா டைரக்ஷன் கூட பண்ணுவேன். டைரக்ஷன்? ஐயோ, இவன் நம்ம வேலைக்கே ஓல வச்சிருவான் போல இருக்கே. சரி ஓகே, இது பண்ண வரைக்கும் ஓகே எனக்கு. நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன் போ. மறந்துடாதமா? அடுத்து வேற யாருப்பா இருக்கிறது? வா. அப்பா தளபதி. தளபதியா? இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. தளபதியை வச்சு படம் பண்ணா என்ன? எப்பா சும்மா சொன்னப்பா. நானும் எவ்வளவு நாளுக்கு தான் காமெடி நானும் வில்லனாவும் பண்றது. எனக்கு தான் பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் இருக்கு. என்னது பியூட்டிஃபுல்லா? பாட்டியாலே உன் ஃபேஸை ஃபுல்லா பார்க்க முடியாது, இல்ல வந்து பியூட்டிஃபுல்லா? ஏம்மா நான் நல்லா நடிப்பேம்மா. நடிப்பியா? சரி எங்க நடிச்சு காட்டு. நிறுத்து. சொறி பிடிச்ச மொல்ல மாதிரி நாய் மாதிரி இருந்துட்டு நீ இதுல வேற தெரியும் உனக்கு. அம்மா நல்லா டைலாக் பேசுவோமா? டைலாகா? சரி பேசு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு நாத்து கொடுக்கணும் கிஸ்டி. எங்க ஏரியா பொண்ணுங்க மேக்கப் செட் வாங்கி கொடுத்தாயா, இல்ல எங்க ஏரியா ஆண்டிக்கு தண்ணி கூட அடிச்சு கொடுத்தாயா? இது நச்சு பரவாயில்ல. எங்க பசங்களுக்கு பிளாக்ல சரக்கு தான் வாங்கி கொடுத்தாயா? மாமாவா மச்சானா? why should I give you tax? tell me. நீ ஏன் இப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல பேசி என்ன டென்ஷன் ஆகுற? நான் உனக்கு வந்து சொல்லி அனுப்புறேன், நீ கிளம்பு. டென்ஷன் ஆகாத, நீ கிளம்பு. அடுத்து யார் வரான்னு பார்க்கலாம். அடுத்து யார் வரா நம்ம பார்க்கலாம். ஆனா அதை பார்க்கிறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால இதோட முடிச்சிக்கலாம். அல்டிமேட் பா, சூப்பர் பா, 5000 இன்கிரிமெண்ட் பா. பா சூப்பரா பண்ணீங்க. அதில் வந்து எல்லா விஷயமே சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து
இவ்வளோ குண்டான எம்ஜிஆரை இண்டஸ்ட்ரியே பார்த்துருக்காது ஒன்று. அதுக்கப்புறம் மொட்டராஜன் வாய்ஸ் நம்ம இங்கே யார் நண்பா நல்லா பண்ணுவீங்க மொட்டராஜன் வாய்ஸ்? நீ பண்ணுவியா? இந்த இவர் ஒரு பண்ணுவார் அந்த மொட்டராஜன் கேட்போம். மொட்டராஜன் வாய்ஸ் இப்போ வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. சும்மா ஒருத்தர் கூப்பிட்டு கடை எப்பா சூப்பர்பா அப்படின்னுறாரு. பண்ணுங்க நீங்கள். தம்பி அந்த பீட் பாக்ஸிங் பண்ணியே நானும் அந்த காலத்தில் 1960 பண்ணியிருக்கேன்ப்பா. ஆனால் இந்த மாதிரி பார்த்துல்லப்பா. சூப்பர்ப்பா சூப்பர். உண்மையாக 2 பேரும் நல்லா பண்ணீங்க. ரொம்ப கான்செப்ட் வந்து சில நேரத்தில் சில விஷயங்கள் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இது ஸ்பெஷலி இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் சூப்பர். நடிகனாக மாறியாச்சுல. அடுத்து நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ஸ் ஹெலிகாப்டர் மாப்பிள்ளை. இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ப்ளீஸ் கம். நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் உடைந்தேன் நீயே அர்த்தம். ஐயோ கண்டிப்பாக இல்லப்போ ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். நாக்கெல்லாம் உள்ளது எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும். காலையத்தை மலையத்தை எல்லாரும் என் கூட இருக்கணுமா? வந்துட்டாலே எதை சமாளிக்கிறேன்னு தெரியல. 2 சேர்த்து சமாளிப்போம். ஹலோ 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 என்ன இங்கே என்ன ஒன்று சொல்லணும். சொல்லு. உங்ககிட்ட லவ் தானே பண்ணிக்கலாம் போயா. என்னங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்க? லவ் தானே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். எத்தனை பேரை பார்த்துருக்கேன். சரி வரேங்க. ஏய் கொடுக்க வந்ததை கொடுத்துட்டு போ. கொடுத்து ஏய் இப்பலாம் பண்ணாத. அப்ப இப்படி ஏய் கையில உள்ளது கொடுத்துட்டு போ. கையில உள்ளது கேட்டீங்களா? வெட்டிடுவேன். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ ராஜேஷ், காலையில் தானடா 10 kisses கொடுத்தேன். இப்போ என்னடா? ஏங்க நான் ராஜேஷ் இல்லைங்க, உங்க லவர் ரமேஷ்ங்க. ரமேஷா? எல்லாம் இஷ்ல தானே முடியுது. ராஜேஷா இருந்தானே ரமேஷா இருந்தானே. இப்போ என்ன சொல்லு. என்னங்க எப்படி சொல்றீங்க? சரி நாளைக்கு பொங்கல். அதான் எல்லாருக்கும் தெரியுமே. நாளைக்கு பொங்கல்னால லீவ்டா. வெளியே போலாமா? வெளியே வா. என்ன ட்ரீமா? இல்லை ட்ரீமாங்கிறேன். லவ்வே பண்ணல அதுக்குள்ள ட்ரீமா? அட ஒழுங்கு மரியாதை நாளைக்கு பைக்ல வந்துரு. பைக்கா? பைக்லயா உன்ட்ட? பைக்லயா? இருக்கு 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 இருக்கு. பைக் என்னங்க லாரியிலே வரங்க. சொன்னதை மட்டும் செய். வந்துடுறேன். ஏங்க ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டு போயிடலாமா? நான் முதல்ல சாப்பிட்டேன். முதல்ல சாப்பிட்டீங்களா? ஏங்க முதல்ல கறி எப்படி இருந்துச்சு? நல்லா வெந்துருந்துச்சா? டேய் நான் முதல்ல சாப்பிட்டேன்னு சொன்னேன்டா. ஃபர்ஸ்டே சாப்பிட்டேன்னு சொன்னேன்டா. ஓ முதல்ல சாப்பிட்டீங்க. இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல. பட்டி கட். தனியா ஒரு இடம் இருக்கு. வெல்கம் டு சாடிசன் ஜூ. ஹோட்டல் பேர் ஜூன் வச்சா விலங்கெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. மேம் ஆர்டர் ப்ளீஸ். யா வெயிட். ஒரு பாஸ்தா. பாஸ்தா என்னங்க? என்னது இது? பாஸ் கேட்டிங்களா? பஸ் பாஸ்தா. வச்சுக்கோ. ஒரு கட்லெட். சார் கட்லெட்லாம் நமக்கு வேண்டாம் சார். முழு லெட்டா குத்தலாம். பெரிய லால்ட்டாவே குத்தலாம் உங்களுக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் மேட்சோ சார்? சார் தப்பா சொல்றீங்க. இந்தியா மேட்ச் பார்த்தா ஆமாம்பா இன்னைக்கு ஆஸ்திரேலியன் மேட்ச் தானே. சார் யாரு உங்க லவரா? ஆமா சார். வானத்தை வாங்காதடா. ஹலோ சார் அதான் பழைய ஜோக் வைங்க. நீங்க கூட்டி வந்தீங்க அதுவும் பாஸா தாங்க இது. சார் புரிஞ்சு சார் நீ தான் கூட்டி வந்திருக்கேன். அப்ப நேத்து யார் கூட வந்திருந்தாலப்பா? அது பேரண்ட்ஸ்டா. சார் யுவர் ஆர்டர். இங்கிலீஷ் வர படிக்க தெரியாது. கெச்சப் சார். அது சைடுல வைக்குது சார். நான் நடுவுல வச்சு சாப்பிட்டுக்கிறேன் சார். ஓகே சார் நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி வேற ஏதாவது பீஃப் இந்த மாதிரி மட்டன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க சார். இங்கிலீஷ். ஆட்டுக்கறி, வாத்துக்கறி, கோழிக்கறி, அடுப்பு கறி இருந்தா கொடுங்க. அடுப்பு கறி என்ன காமெடி பண்றீங்கன்னு நினைப்பா உங்களுக்கு? இல்ல சார் இந்த அடுப்பு முன்னாடி வச்சுட்டு வறுத்து சாப்பிடுமே அது சொல்லுங்க சார். அது பார்பிக்யூடா. அந்த பார்பிக்யூ ஓவியூ அதை கொடுங்க சார். ஓ அந்த ஆர்கியூ அதுதானே உங்களுக்காக கொண்டு வரேன் சார். கவலைப்படாதீங்க. சார் யூ பில் சார். அது பில்டா? இது பக்கத்தோட மாத்தி கொடுத்துட்டீங்க சார். இல்ல சார் நீங்க சாப்பிட்ட பில் தான் சார். இது நம்ம பில் இல்ல சார். நான் சாப்பிட ஐட்டம்ல இதுல போட்டுருக்கு சார். சார் நீங்க சாப்பிட்டது தான் சார் அதுல இருக்கு. இங்க பாருங்க சார் கீழ ஜிஎஸ்டி இதெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை சார். ஜிஎஸ்டி நீ சாப்பிட்டியா? என்ன தெரியும் நீ ஆர்டர் பண்ணியா? டேய் ஜிஎஸ்டினா சர்வீஸ் டாக்ஸ்டா. டாக்ஸ்னா? டாக்ஸ் மீன்ஸ் வரி சார். வரி நீங்க கட்ட வேண்டிய வரி. யாரு கேட்கிறாய்? வரி எதுக்கு கேட்க வேண்டும்? போடா அருவி கட்டணே.
உன்னெல்லாம் கூட்டு வந்து சோறு போட்டா ஏமா கூட்டு போமா ஹோட்டல்ல கூட்டு வந்துக்கற ஏய் லோக்கல்ல பேச வச்சிராத போடா டேய் ஒண்ணு ஓர பேச நீ ஏரியாக்கு வந்துராத தட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு சாதாரண நினைக்கிறியா ஏன்டா என் மானத்தை வாங்குற தொல்லை பண்றியோட இரிட்டேட் பண்ணாத செல்ஃபியாவது எடுக்கலாமாடா செல்ஃபி எடுத்துலாம் என்னடா பண்ற பண்ணி மாதிரி எனக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இந்த நாக்க வெளிய நீட்டி அந்த மாதிரி நாக்கு வெளியிட்டு நான் ஆயா அப்ப நானாயா குளிக்கிறீங்க பயமா இருக்கு எடுங்க அங்கே சந்திரமுகி பத்துல வருமா பேய் இங்க ஒருத்த போஸ் குத்துங்குது ஒரு நாய் நீங்க யாரோ என்ன மைண்ட் வாய்ஸ் திட்டுற மாதிரியே இருக்குங்க நல்லா திட்டுட்டோம் ஒண்ணும் இல்ல தியேட்டருக்கு வந்திருக்கோம்டா எங்கேயாவது என் மானத்தை வாங்காதடா ப்ளீஸ்டா வாடா கட்டார் சார் படம் எப்படி சார் இருக்குது டேய் என்ன பார்த்தா கேன மாத்துடா ஏன் சார் நானும் படம் பார்க்க தானே வந்தேன் ஆமா இன்னும் உள்ளே போல அதுக்குள்ள என்கிட்ட கேள்வி கேக்குற சார் கோபப்படாத தலை ஏன் ரொம்ப கோபப்படாதீங்க சார் நம்ம சீட்ல சார் இது ஏன் சீட் சார் இது ஏன் சீட் சார் உங்க சீட் பின்னாடி இருக்கு சார் இது ஏன் சீட் சார் டேய் கேன சீட் எல்லாருக்கும் பின்னாடி தான்டா இருக்கும் சார் இது ஏன் டிக்கெட் சார் இங்க பாருங்க சார் ஏன் ஆமா சார் நல்லா தான் இருக்கு டிக்கெட் சார் ஓஹோ பட டிக்கெட்டா கரெக்டா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போட்டோ ஒன்று எடுத்துலாங்க ஒரு போட்டோ எடுத்துலாமா சரி ஓகே படம் தெரியலங்க இன்னும் படமே போடலையா இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த படத்தை சொன்னேன் இல்ல செல்லுல போட்டுருந்தீங்களா அந்த படத்தை சொன்னேன் படத்தை பாருமா சரி நானும் தான் பார்ப்பேன் படத்தை நீங்க லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு எனக்கு தான் குளிருது இந்த ஃபேனுக்கு ஆஃப் பண்ணப்படாதா டேய் தியேட்டர்ல எதுடா ஃபேன் சென்ட்ரல் ஏசிடா சென்டருக்கு வந்து ஏசி டேய் ஓசில வந்த நாய்க்கு ஏசி ஒன்னு கேக்குதாண்டா அப்பா மைண்ட் வாய்ஸ்ல அடிக்கடி யாரோ திட்டுற மாதிரியே இருக்கு நல்லா திட்டட்டும் ஒண்ணும் இல்ல பேபி ஒண்ணும் இல்ல உன்னை யார் திட்டுவாங்களா சொல்லு சரி வா எங்க கால் வருதுங்க அட்டெண்ட் பண்ணுப்பா எங்க கால் வருதுங்க அட்டெண்ட் பண்ணு எங்க திரும்பவும் கால் வருதுங்க அட்டெண்ட் பண்ணி தொலையேன்டா ஏங்க இந்த கால் எப்படி அட்டெண்ட் பண்ணி பேசுறது நீங்க பேசுங்க கண்டு கர்மத்தை மியூச்சுவல் வந்திருக்கானா கீழ போறா ஏறுமாடு குமாரியா கால வச்சிட்டு இல்லையா எனக்கு இப்படி பார்த்து காலை நீட்டி வச்சாதான் எனக்கு படம் பார்க்க பிடிக்கும் நான் நீட்டுவேன் ஏங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா பாப்கார்ன் வாங்கிட்டு வரட்டா பாக்கிட்டே படம் பார்ப்போம் இதை சொல்லதான் கூப்பிட்டியா போ தின்னி மாடு பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன் என்னங்க உங்க பேர் என்ன பாப்கார்னுக்கு ஏதாவது பேர் சுடருங்க சுடரா அதான் சூடா இருக்கீங்க அப்புறம் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த பைத்தியக்கார பையன் எங்க போனா பாப்கார்ன் போயிருக்காங்க சார் ஓஹோ வந்தவனே எனக்கு கொஞ்சம் கொடுங்க என்னது பாப்கார்ன் கொடுத்தலாம் என்னடா பண்ணிட்டு இருக்க இல்ல சும்மாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கலாம்னு அப்படியே அப்ப யாருன்னு தெரியாதுப்பா எனக்கு முன்னே நம்ப முடியாது சில நானே விட்டுறேன் குட்ரா ஏங்க அமைதியா இருங்க குடுத்துட்டு தானே இருக்கான் ஏய் படம் பக்கம் ஏங்க இந்த கருவாயன் தொல்லை தாங்க முடியல அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு டொன்டோடாயிங் இதை போத்திட்டு பாத்திர வேண்டியதான் போத்து ஏன்னா ஒண்ணு காலை உருற இல்ல வாயை உருற எங்கடா வந்து பண்ணிட்டு இருக்கா இவனை அடிச்சு துவைச்சதும் சரி ஒரு பீச் நீங்க தொல்லை தாங்க முடியும் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ என்னடா கடைசியா உனக்கு இல்ல அருவி படம் போட்டாங்க ஒரு இடத்துல கூட அருவியே காமிக்கல ப்ரோ உருவிடுற ஒரு உண்மை இந்த மாதிரி இருக்க இடத்துல படம் பார்க்க வரலாம் நான் தான் சொன்னேன்ல குருவி மாட்டியா வாசுருதி போலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ. நடிகனாக மாறியாச்சுல அடுத்து நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆலினால் அழகு ராஜா.
ஸோ இந்த பேர் சொன்னே நம்ம எல்லாருமே மைண்டில் வர ஒரு கேரக்டர் அப்படின்னா கவுண்டமணி சார் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ கவுண்டமணி சார் கெட்டப்பில் வந்து காமெடி பண்ணுறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து இப்போ என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ அவருடைய அந்த காமெடி என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மகாஜனங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டேங்க. அதை ஒரு காரணமா வச்சு ஒரு அடுப்புக்கறி மூஞ்சி வாய என்ன எப்ப பார்த்தாலும் நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுன்றான். ஏதாவது ஒரு டுட்டோரியல்ல படிச்சு நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டுட்டோரியல்ல பாஸ் பண்ண நிறைய பேர் படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்களா? அட்ரஸ்லாம் கேட்டு வந்துட்டேன்ப்பா. ஆனால் 4-5 பேரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா? நாட்டில் எதுக்கு தான் ரெக்கமெண்டேஷன் விவஸ்தையெல்லாம் போச்சு. அதுக்காக தான் ஒரு 4-5 பெரிய மனுஷங்களை தேடி வந்துட்டு இருக்கேன். நான் கேட்டா ரெக்கமெண்டேஷன் எல்லாரும் கையெழுத்து போட்டுருவானுங்க. அண்ணா 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 நீதான் பிச்சைக்கார சங்கம் அது இது சொல்லி தலைவரா இருக்கியா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? டேய், நீயும் நடிக்கிற, உன் பையனும் நடிக்கிறான், நாங்க எதனா கேக்குறோமாடா? டேய், என் பிரச்சனையை புரிஞ்சுக்க மாட்டியடா? உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அது வந்து என்ன சுப்புலட்சுமி லவ் பண்ற, கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே. வாயா, அவன் ஆசைப்படுறான்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதாயா? பசினி கேட்ட உன்னால நாளா கொடுக்க முடியுமா? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை கொட்டுற. ஐயோ, சூர்யா நல்லவையா, உன்னை விட நல்லவன். அவன் ஆசைப்படுறான், கல்யாணம் பண்ணி வையே. ஏன்டா சூர்யாக்கு பொண்ணு பாக்குற? அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஜோதிகா கோச்சிக்க போறாங்கடா. என் பிரச்சனை என்னன்னா, நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணணும். அதுக்கு சில பேர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியது. அதெல்லாம் சொல்ல உள்ளல, கையெழுத்து போடணும். அதனால தான் வந்திருக்கேன். டேய், நீ ஒன்றும் சும்மா கையெழுத்து போட வேணாம். ஆலப்புழால உனக்கு 3 போட் ஹவுஸ், உன் பையன் சல்மான் கானுக்கு 3 போட் ஹவுஸ். என் பையன் பேருக்கு எடுத்துறாதியா? அவனை ஒழுங்கா நடிக்க வை, அப்பதான் உன் பேரை கெடுக்காம இருப்பான். துல்கர் சல்மானா, அவனுக்கு 3 போட் ஹவுஸ் வாங்கி தரேன். கையெழுத்து போட்டியா? சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் உன்னோட நல்லவன், என்னோட நல்லவன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வையா. அவன் ஆசைப்படுறான்ல, கலெக்டர் ஆபீஸ்ல நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். பண்ணி வையா. தம்பி, சூர்யாவோட தம்பி கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் பொண்ணு பாக்குற பிசினஸ் பண்றான்டா. கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடுறாஜா, அது மட்டும் தான். போடுறியா? வா, போட்டு உனக்கு 3, உன் பையனுக்கு 3. ஓகே, போட்டோஸ். அட, சூர்யாவோட அப்பா சிவகுமார் நல்லவரியா, அவரு கல்யாணம் பண்ணி வையா. அவன் ஆசைப்படுறான்ல, கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. பசினி கேட்டவனால நாளா கொடுக்க முடியுமா? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை. அவர் வானா பெரியவர் சிவகுமார், அவருக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அவர் பாவம் வயசான காலத்துல ராமாயணம் மகாபாரதம் இருக்காரு. அது உங்களுக்கு பொறுக்கலையாடா? சொல்லி தொலைக்கிறையா? போயா அண்ணா, நீங்க வாங்க. நடிக்க வராது சார். ஆக்சுவலா ஒன் மோர், நடிக்க வராது சார். நாம ட்ரை பண்றேன். சொல்லி தரல சார், எனக்கு நடிக்க வராது. நீயா ராஜா? நாங்க கூட உனக்கெல்லாம் நடிக்க வரோம் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வராது சார். கடைசியா ஒரு ட்ரிபிள்னு ஒரு படம் பண்ணப்பா. அந்த படம் பார்த்த உடனே டோட்டல் தமிழ்நாடே முடிவு பண்ணிடுச்சு உனக்கு நடிக்க வராதுன்னு. ஆக்சுவலாவே எனக்கு தெரியும் சார். எங்க அப்பா எல்லாம் கத்து கொடுத்துருக்காரு. டான்ஸ் ஆடும், மியூசிக் போடும், எல்லாமே தெரியும் சார். எல்லாம் தெரியும் சார். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல சேரணும். அதுக்கு நீ ஒரு சைன் போடணும். ஐயோ சார், அந்த காலேஜ் வேணாம் சார். அது சரி கிடையாது. நான் போய் பார்த்துட்டேன் சார். ஏன்டா, ஏன் சரி கிடையாது சார்? என்னைக்குமே அந்த காலேஜ் திறக்கவே மாட்டாங்க சார். இது என்ன சார் காலேஜ்? நம்ம திறந்தாக்க ஒரு ஃபிகரை பார்க்கலாம், ஒரு டீச்சரை பார்க்கலாம்னா திறக்கவே மாட்டாங்க சார். தம்பி, நீ காலையில காலேஜ் திறக்கும்போது 9 மணிக்கு போயிருக்கணும். ஷூட்டிங் போற மாதிரி சாயந்தரம் 5-6 மணிக்கு போனீங்கன்னா எப்படி? அப்ப கூட்டிட்டா இருக்கும். முந்தானேத்து போனேன் சார். 8:45க்குலாம் போயிட்டேன் சார். டீச்சர் கூட சைட் அடிக்கலாம் போனேன் சார். நான் திறக்கல சார். அது சண்டேடா நாயே. தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு. சும்மா போட வேணாம். இங்க பார், ட்ரிபிள் பி அப்படின்னு உன்னை வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன். ஓகே சார்? அது என்ன சார்? ஆக்சுவலா ட்ரிபிள் ஏ கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் ட்ரிபிள் பி கேட்கும் போது கிக்கா இருக்கு சார். அதை கேள்விப்பட்டதுனால தான் நான் உயிரோடு நின்று பேசிட்டு இருக்கேன். அதை மட்டும் நான் பார்த்துருந்தேன், எனக்கு எப்போ கட்டிட்டு இருப்பானுங்க. தம்பி, ட்ரிபிள் பின்னா ஒன்றும் இல்லை, பண்பானவன், பக்காவானவன், பரபரப்பானவன், இதான் ட்ரிபிள் பி. கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த படத்தை எடுத்து தோணும் சார். அந்த மியூசிக் கூட போடும் சார். நானே போட்டுட்டுமா? இந்த அன்சிகா நயன்தாரா அவங்களோட கடலை போட்டதோட நிறுத்திக்க. மற்றவங்க பார்த்து வச்சுப்போம். விடிவி இது கலைஞர் டிவிடா? விடிவியா? அண்ணா கணேஷ் அண்ணா, அவன் கொஞ்சம் விவரமானவன். அவன் கிட்ட இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத. என்ன விஷயம், என்ன பிரச்சனை? அண்ணா ஒன்றும் இல்லை, ஒரு கையெழுத்து வேணும், ரெக்கமெண்டேஷனு, டுட்டோரியல் காலேஜ் படிக்க. அதுக்கு என்ன தம்பி, அந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்லாம் ஒன்று ரெடி இருக்குதுடா. ஆக்சுவலா நான் வந்து ஸ்கூல் அந்த டுட்டோரியல் காலேஜ்ல சேர்றதுக்கு அப்ளிகேஷன் போட ட்ரை பண்ணா நீ அந்த டீச்சரை கூட்டிட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்றியாடா? நான் படிக்கணும் ராஜா, அதுக்கு மட்டும் நீ உதவி பண்ணு தம்பி. ஆக்சுவலா
உனக்கு நெஞ்சில மட்டும்தான் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லலாம். ஆனா உனக்கு அடே நீ அடுத்து என்ன கேட்க போறன்னு தெரியும். அத மட்டும் கேட்டா அசிங்கமா கேட்டு போடுவான் பாடுவா. இல்லடா தம்பி, உனக்கு உடம்பெல்லாம் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி. சரி சரி, ரொம்ப நெஞ்ச நக்கற. ஒன்றும் இல்லை, ஒரு கையெழுத்து போட்டு ஓடி போயிரு தம்பி. இந்த சந்தானத்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைனான்ஸருக்குலாம் பாக்கி இருக்குடா தம்பி. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கைது போட்டுட்டு போ. தேட்டர் விட்டு படம் ஓடுறதுக்குள்ள போய் பிடிச்சிக்க போ. அடுத்து யார் வரா? வயசானவர். ஐயா வணக்கங்க. என்னையா வணக்கம்லாம் வச்சுட்டு காலையில்? ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்கமெண்டேஷன். நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கணும். எஸ்எஸ்எல்சிலாம் படி பாஸ் பண்ணதா ஸ்ட்ரைட்டாக எம்ஃபில் எம்பிஎல் சொல்லிட்டு அப்படியே காலேஜ் ஏதாவது சேரலாம்ல? அந்த மாதிரி பெரிய ஆசைலாம் எனக்கு கிடையாதுங்க. பாஸ் பண்ணா போதுங்க. அந்த நாய் மூஞ்சில காரி துப்புதாங்க நான் வந்திருக்கேன். ஒரு பொறுப்பு கொடுத்தா ஜகா வாங்குற பத்தியா? அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஐயா ஐயா வள்ளுவர் ஐயா, பாருங்க ஐயா பாருங்க ஐயா. இங்க கீழே குடுத்து அடிச்சவன வேற யாருன்னு நினைச்சுட போறீங்கடா. ஐயா இந்த ஒரு குரலை வச்சுக்கிட்டு நீங்க இத்தனை வருஷம் ஊடு கட்டுறீங்களா ஐயா? வேற குரல் தெரியாதயா? ஒரு கெட்டவன் நல்லவனா மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தான் கடவுள் ஆக முடியாது. ஆமா, சாத்தான் வந்து விஜய் ஆண்டனி படம், கடவுள் வந்து ஆர்யா பண்ணது. அதோட இது மிங்கல் ஆகாது ராஜா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ +2 கூட பாஸ் பண்ண முடியாது. ஐயோ டேய் பாருங்கப்பா, 10வது பாஸ் பண்ணாதான்டா +2 பாஸ் பண்ண முடியும். இவன் நான் கையெழுத்து போட்டு நான் விளங்கி வீடு போன மாதிரி தான். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? விட்டு பார், அப்புறம் தெரியும். லைட்டர் குடு. I know. சுட்டவன இங்கிலீஷ் வருது. இப்போ என்ன சொல்ல வர முடிவா? நாவினார் புண் ஆறும் அது. ஐயா மறுபடியும் பாத்துங்க, வேற ஒண்ணு இல்லைங்க. தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறும் ஆறாது நாவினால் சுட்ட வடு. இத சொல்ல வரான். அதானே நீ எல்லாம் கையெழுத்து போட்டு ஓடி போடு. அடுத்து நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை மட்டும் தான் இருக்கும். டேய் இது வாய்ஸ் லிஸ்ட்லயே கிடையாதுடா. யார் இது? கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல அடங்கப்பா அடங்கொன்னியா மகாஜனங்களே, இந்திய வரலாற்றிலேயே அரவிந்த் சாமி வாய்ஸை இவர் எடுத்துட்டாராமா. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அத போடணும்னு விடாம அடம் முடிச்சான். வேணா வெட்டிடுவாங்கன்னு கேட்கல. ஏன்பா வெட்டுவீங்களா? சரி போடு. என்னைக்குமே ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை தான். பாருங்கய்யா, 10வது படிச்சு பாஸ் பண்ணானே அது ஒரு பெரிய பேராசையா? நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான ஒரு கேள்வி. கடன் கொடுத்தவன் கடனை கேட்பான். நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான ஒரு கேள்வி. வீட்டுக்காரன் வாடகை கேட்பான். யோ ஃப்ளோல போயிட்டு இருக்கலாம். எங்க போனாலும் கேட்கப்படுற பொதுவான ஒரு கேள்வி, உங்க சக்சஸ்க்கான காரணம் என்ன? ஆக்சுவலி வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துங்க. ஐயோ அந்த ஐடியாவை உங்க வாழ்க்கை ஆக்கிங்க. திங்க் அபௌட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். நானும் ஐடியாவை எடுத்துட்டு பாடுபடுறேனே, டவரே சரியா கிடைக்காது, அதை எடுத்துக்கான்ற. நான் வேற அந்த நெட்வொர்க் பேரை சொல்லிட்டேன். வருதோ வரலையோ பசங்க சிரிக்கிறானுங்கன்னு சொன்னீங்களா? தம்பி நானும் ஒரு ஐடியாவோட தான் இருக்கேன். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணணும்ன்றதான் என்னோட ஒரே ஐடியா. நீங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணுமா? ஏன் நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணா உன்னோட பெரிய ஆளோட பயமா இருக்கா உனக்கு? வெளிச்சத்துல இருந்தா நான் இருட்டை பார்த்தா பயப்படுவான். நான் இருட்டிலே வாழ்றவன். ஐ அம் நாட் பேட், ஜஸ்ட் an evil. நீ அரவிந்த் சாமி இருட்டுல வாழலாம், பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் அடுப்புல வெந்த சாமி, நான்லாம் இருட்டுல வாழ ஏறி வச்சுட்டு போயிடுவாங்கடா. ஏற்கனவே முன்னேற விட மாட்டானுங்க. டேய் சொந்த கதெல்லாம் வெளியே வருது, சீக்கிரம் போடு. அடுத்த டயலாக் போடு. போய் சொல்லி எல்லார்கிட்டயும் நான் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலி டாக்டர் இப்போ போலி கம்பவுண்டர்லாம் டாக்டர்னு சொல்றது இல்லையா? அந்த மாதிரி சொல்லியா போயிட்டு. தம்பி அதுக்கெல்லாம் ஆதாரம் கேக்குறானுங்கப்பா. உண்மை ஜெயிக்க தான் ஆதாரம் தேவை, போய் ஜெயிக்க குழப்பமே போதும். இப்போ பேர் சொல்லுவோம் பாருங்களேன். The name is சித்தார்த் அபிமன்யு. இன்னொரு கா சொல்லு. The name is சித்தார்த் அபிமன்யு. அப்படியே போட்டு ஓடி போய். ஓ டேய் எங்க அங்க போற? இங்க வா. இந்த பக்கம் மணிரத்னம் இருவர் 2.0 எடுக்கிறாரு படம். இருவர் அங்க போய் செட்டில் ஆயிடு. நான் ஹீரோ படத்துல. நீ ஹீரோ கிடையாது, டாப்பிங் மட்டும் பேசி ஓடி போய். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு, இனம் ஒன்றாக மொழி வென்றாக புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. ஏன்பா இவன் மணிரத்னம் படத்துக்கா போறான்? இவன் கத்துக்கு அரியோட சாமி டூலெல்லாம் போய் நடிக்கிற மாதிரி இருக்கிறான். டேய் நீ போடா, அங்க பாருடா மாப்பிள்ள வந்துட்டான். மாப்பே ஐயா ஐயா அச்சிக்க முடியும்னு நினைச்சதுனால அந்த கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. ஆனா முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நம்ம இன்னும் மனுஷ கழுவ மனுஷனே எடுத்துட்டு இருக்கோம். நீ ஏன் கஷ்டப்பட்டு டைலாக் போடுற? சத்யராஜ் வாசின்னு அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு இந்த டைலாக் தேவை கிடையாது ராஜா. கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் 10வது பாஸ் பண்ணோம், அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கையெழுத்து. அட மாம்ஸ், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணோம். அப்புறம் 9ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ் அதை பாஸ் பண்ணோமா நம்ம?
நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்றது இந்த ஊருக்கே தெரியும். இந்த தக்காளி வேலைலாம் என்கிட்ட வேணாம். ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல ஒரு கையெழுத்து போ. நான் பாட்டு கையெழுத்து போடுவேன். நீ வந்து அப்படியே கவுன்சிலரு, எம்எல்ஏ, அப்புறம் சென்ட்ரல், அப்படியே ஸ்டேட்னு போயிடுவேன். நான் மட்டும் தேங்காய் பொறுக்கணுமா? ஒரே ஒரு கையெழுத்து தானடா போட சொன்னேன், அதுக்குள்ள ஸ்டேட்ன்ற சென்ட்ரல்ன்ற. அது நீ நினைக்கிற மாதிரி ஸ்டேட் சென்ட்ரல் இல்லம்மா. அது +1 வந்து ஸ்டேட்ல படிப்பேன், +2 வந்து சென்ட்ரல் போர்ட்ல படிப்பேன்னு சொன்னேன். நீ அதுக்குள்ள ஃபீலிங்ல போற. டேய் நான் 10வது பாஸ் பண்ண கையெழுத்து போடு. நீ மட்டும் ஓகேமா? ஆமா மாம்ஸ், நீ இந்த SSLC படிச்சு அப்படி என்னமா ஆக போற? நான் ஒரு டாக்டர் ஆக போறேன். உங்கள மாதிரி ஆளுங்க டாக்டர் ஆவறாங்க, எங்கள மாதிரி மக்கள். சரி நான் ஒரு வக்கீல் ஆவறேன். உங்கள மாதிரி ஆளுங்க வக்கீல் ஆவறாங்க, எங்கள மாதிரி ஆளுங்க. நான் ஒரு கலெக்டர் ஆவறேன். உங்கள மாதிரி ஆளுங்க வக்கீல் ஆவறாங்க, எங்கள மாதிரி. சரி நான் ஒரு அரசியல்வாதி ஆவறேன்டா. உங்கள மாதிரி ஆளுங்க அரசியல்வாதி ஆவறாங்க, எங்கள மாதிரி ஆளுங்க. டேய் நான் சாமி யாரா ஆவறனால இதே ரியாக்ஷன் தான் கொடுப்பேன். என்னடா ஒரு கையெழுத்து தானே நான் போட சொன்னேன், போட்டு போடா. ரொம்ப பண்றேன். டேய் சும்மா ஒண்ணு போடாத. நீ சொன்ன மாதிரி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் வை. நீ என்ன ஆசைப்படுற அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். செஞ்சிரேன். இதோ மாப்ள இதெல்லாம் இல்ல. அந்த ஆத்துக்கு எதிரில அந்த சிவப்பு கலர் பில்டிங் மேல வாட்ச் எல்லாம் மாட்டி இருக்கும்ல, அந்த ட்ரெயின் கூட வந்து போகுமே. அட பாவி சென்ட்ரல் ஸ்டேஷன்டா. அதுவே தெரியல உனக்கு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் ஸ்டேஷன் இருக்குல்ல. ஐயோ ஐயோ இங்க பாருங்க, ரிப்பன் பில்டிங் கூட என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கான் குழந்தை புள்ள. அத சுத்தி பார்க்கணும் அவ்வளவுதானே. சுத்தி பார். அந்த பில்டிங் அப்படியே நம்ம பேருக்கு வாங்கணும். வாங்கி அந்த தீபிகா போட்டுக்கோனா, அப்புறம் பிரியங்கா சோப்ரா. அங்க பாரு உன் பொண்டாட்டி பாக்குறா. ஏண்டா வயசுக்கு அந்த பையனை வச்சுக்கிட்டு தீபிகா போட்டுக்கணும் உனக்கு கேக்குதாடா? அவனுக்கு இந்த மஞ்சுமா மோகன், அந்த கீர்த்தி சுரேஷ்ல கீர்த்தி ஆமா ஆமா அந்த லெவல்ல அடங்கப்பா அப்பனும் புள்ளியும் இதே வேலையை அலையறாங்க போல இருக்கடா சாமி. சரி ராஜா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ரிப்பன் பில்டிங் வேணும் அவ்வளவுதானே? ஓகே விடு. போன வாரம் ஒருத்தன் தாஜ்மஹால் கேட்டான், வாங்கி கொடுத்தேன். வீட்டுல வச்சு விளையாண்டு இருக்கான்ல. ஹலோ பொம்மைக்காரா, போன வாரம் தாஜ்மஹால் ஒன்று பண்ணி கொடுத்தீங்களே 350 ரூபாய்க்கு, இது ஒரு 500 ரூபாய்னாலும் பரவாயில்ல, 2 ரிப்பன் பில்டிங் பண்ணி கொடுங்க. அப்பன் பையன் 2 பேர் இருக்கான், அடிச்சுக்காம விளையாட்டோம். பண்ணிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன்ப்பா. ரிப்பன் பில்டிங் ஆமா ராஜித், கொரியால 2 நாள்ல வீட்டுக்கு வரோம். ஓடி போய் எமோஷனல் ஆகாத போ, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது போ. ஆடடடா இவனுங்களோட கையெழுத்தை வாங்கியாச்சு. ஐயோ அம்மா, அடேங்கப்பா, ஒரு வழியா டுட்டோரியல் காலேஜுக்கு வந்தாச்சு. யார் இது? ஹலோ மிஸ் மஞ்சுமா மோகன், உங்களை நான் அச்சம் என்பது மடமடையால பார்த்தேன். அதுல மேக்கப் கம்மியா இருந்துச்சு, இதுல கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கீங்க. ஐயோ சிரிக்கிறாடா. உன் சிரிப்புக்கு முன்னால நான் செதஞ்சு போயிட்டேன். வெக்கப்படுறாடா. உன் வெக்கத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கோ. காந்த கண்ணாடிக்கு நான் உனக்கு மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். அப்பா உனக்கு ஜிஹெச்ல இடம் பாப்பாரு, பரவாயில்லையா? ஐயோ சரி, ரிசப்ஷன் கேல இவ்வளவு அழகா இருக்கீங்களே. இந்த என்ன பார்த்தா உனக்கு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி இருக்கா? அப்படிதான் தெரிஞ்சு. பிரின்சிபல். ஐயோ அப்படிங்களா? பரவாயில்ல. இருந்தாலும் அவன் பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி வருவானுங்க. நான் ஒரு புக்கே வாங்கி வந்துக்கிறேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவங்களோட அட்ரஸ் எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் இருக்கு, நோட் பண்ணிங்க. ஐயோ இவன் மட்டும் இந்த காலேஜில் பிரின்சிபாலா இருந்தா 10 வருஷம் ஆனாலும் சீட்டை இங்கேயே உட்காந்து தேய்ச்சிருவேனே. அதுக்குள்ள உன் பையனும் படிக்க வந்துருவான். மைண்ட் வாய்ஸ் கேட்டுடுச்சு. சரி, இதை நான் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சத்தியம் சொல்றேன். ஹலோ, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எஸ்டிஆருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஐயோ அவன் ஒரு வம்பு பிடிச்சவனாச்சே. ஒரு படத்துல என்ன ஆக்ட் பண்ண வச்சு நான் வந்து சீனெல்லாம் வெட்டி தூக்கிட்டாரு. அவங்கிட்டயா கேட்க போறேன்? சரி கேளு. ஹலோ, இங்க நீங்க கொடுத்த அம்ச லெட்டர் வாங்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஆல் இன் ஆல் நடக்க சொன்னீங்க. ஆமா. எங்க ஆக்சுவலாவே இருந்தாலும் ஃப்ராடுங்க. அதனால என் பீப் சாங் எல்லாம் வெளியே விட்டுருவேன், அது இல்லாம வீடியோ வர எடுத்து வெளியே விட்டுருன்னு சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டாங்க. தயவு செஞ்சு அவனை அடிச்சு வெளியே துரத்துங்க. வேணா வீடியோ சார் அவனை கேளுங்க. அம்மா, அந்த நாள் ஒரு ஆர்வக்குள்ளாரு உன் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுல அந்த சக்கீலா டீச்சர் அது மேல இருக்க ஒரு கிக்ல வந்திருக்காப்ல, அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? ஏமா நீ ஸ்பீக்கர் போன்ல போட்டு பேசுனது எனக்கே கேட்டுச்சு. எனக்கு என்ன ஏமா, உன் காலேஜில் எனக்கு இடம் கிடைக்கல, நான் கவலைப்படவே மாட்டேன். நான் நேரா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கால போய் படிக்க போறேன். அங்க இருந்து போன் போறேன்டா ட்ரம்புக்கு. டேய் ட்ரம்ப் ஏம்பா, எந்த அரசியல் கட்சியும் வந்துடாத, வராது. வெளிநாட்டுக்காரன் தானே. டேய் ட்ரம்ப், இங்க பார், நான் 10வது படிச்சு பாஸ் பண்ணேன்டா. ரெக்கமெண்டேஷனா ஜாக்கி சான், அர்னால்டு, ஸ்வாட்ஸ்நேகர் எல்லாரும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. வரேன்டா அமெரிக்காக்கு.
ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சு நின்று கிளாப் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ அவ்வளோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லும். ஏன்னா வந்து கவுண்டமணி சாருக்கு இன்னி வரைக்கும் இல்லை, இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் சரி அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய காமெடி சீன்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ மனோ ஆனால் சூப்பர்ண்ணே, சான்ஸ் இல்லை. ஏன்னா கவுண்டர் மணி சாரோட எல்லா டைமிங் காமெடியும் இன்றைக்கி வந்து நம்ம ரிங் டோனாகவும் காலர் டியூனாகவும் வச்சுட்ருப்போம் இல்லையா, அது வந்து பாடி லாங்குவேஜாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே எங்களுக்கு என்ன சொல்கிறது, அவர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் அந்த சத்யராஜ் வாய்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க, அதுவும் எமோஷனாக பண்ணீங்களா, அது ஒரு வாட்டி பண்ணுங்களா, சூப்பராக இருந்தது. உங்களை மாதிரி ஆளுங்களா எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகட்டானா எங்களை மாதிரி ஆளுங்களா. ஏன்னா சத்யராஜ் எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் அந்த எமோஷன் கரெக்டாக எடுத்துகிட்டு வரது ரொம்ப மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் தெரியும் கொஞ்சம். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் அது வாய்ஸில், நார்மல் வாய்ஸ் பண்ணிடலாம், அதேமாதிரி கவுண்டரோட வாய்ஸ் கரெக்டாக வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கத்துறது தான் பண்ணுவாங்க, டே யாரா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் அந்த செட்டையர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த வாய்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பாடி லாங்குவேஜோட பண்ணது சான்ஸே இல்லை. ஸ்கிரிப்டும் அல்டிமேட்டாக இருந்தது. இன்றைக்கி இருக்க எல்லா கரண்ட் மேட்டரி அதில் வச்சுருந்தீங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. அந்த வள்ளுவர்கிட்ட போய் உட்காந்து பண்ணதில் கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சோம். தெரியுது ஸ்பாட்டாக போடுறீங்க, அல்டிமேட்ண்ணா, செம்மையாக இருந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ. நடிகனாக மாறியாச்சுல நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கண்டஸ்ட்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக். பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு, ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு, ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. அடுத்த நடிகனாக மாறியாச்சுல பெர்ஃபார்ம் பண்ண வராங்க லிபிகா. ஸோ ஸ்டாண்டப் காமெடி சிங்கிளாக நின்று பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா. ஸோ எப்படி இருக்க போது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ, வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டீங்க, என்ன ஃபேஷன் ஷோ நடக்க போகுது, என்ன உங்கள் பேர்? நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பண்ண போகிற டீம் பேருன்னு சொன்னல, உங்கள் பேர் நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்க? டீம் பேர்லாம் எதுவும் இல்லை, நான் சிங்கிளாக ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறேன். சிங்கிளா? ஆமாம். ஓ, ரஜினி ஸ்டைல் அப்படி சிங்கிளாக வந்து எல்லாருமே. சரி, என்ன பண்ண போகிறீங்க? தத்துவம், ஸ்டாண்டப் காமெடி, அப்புறம் இல்லை கத்துவோம்னா அதுக்கு நாங்களே இருக்கோம், நிறைய பேர் கத்துவோம். கத்து இல்லை இல்லை, ஓ தத்துவம், எப்படி? ஓ தத்துவம், ஓகே ஓகே. சரி, நீங்கள் சொல்கிற தத்துவத்தை வச்சு நாங்கள் எப்படின்னு கத்துவோம். ஓகே சரி, ஒரு தத்துவம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னதான் வந்து பாஷா படத்தில் 8 எண்ணி வாழ்ந்தா லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் எனக்கு வந்து வாய்க்கிறதெல்லாம் 7.5 தான் பருகுது. இல்லை, அது நினைப்பு பொறுத்து தான் இருக்குது. ரெண்டாவது, என்னதான் வந்து ஒரு பொண்ணு நம்மளை வந்து முறைச்சி பார்த்தாலும் அந்த பொண்ணு ஓரமாக நம்மளை சைட் அடிக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து பாசிட்டிவாக எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சுக்கணும். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. பொண்டாட்டி வந்து அவங்க புருஷன்கிட்ட வந்து எப்பயுமே 2 விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்களா, ஏதாவது சொல்லி விட்டுற போறானுங்க. சத்தியமா வேணாம், நீ கேட்குற கேள்வியா பொங்கல் அதுமா கேட்குற மாதிரி இருக்குது. அதான் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து அவள் பேசும்போது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஓ, என்ன இன்னொன்று வந்து அவள் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். தத்துவம்டா. ஐயோ, இப்போ கடைசியாக வந்து ஒரு 3 ஜோக் மட்டும் சொல்லிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஒரு வாட்டி உட்காந்துட்டே இருந்தோமா, அப்போ என்ன பண்ணா, நான் மச்சான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை போய் நான் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்டி அப்படின்னா, நானும் சரி போடா ப்ரொப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவனும் போனான். போயிட்டு நேராக போய் என்ன பேசினா ஏது பேசினான்னு தெரில, அந்த பொண்ணு செவ்லே 2 கலாரம் வச்சு போய் இருந்துச்சு. இவன் மானம் கேட்டவன், எனக்கு சரியான கோவம், சிரிச்சுனே வரான் இவன் என்கிட்ட. நான் எனக்கு செம்ம கோவம், என்னடா ஆச்சு, இந்த பொண்ணு அந்த பொண்ணு அஷ்டு போதே, நீ என்ன சிரிச்சுன்னு வர எதுவுமே பேசாம அப்படின்னு கேட்குறேன். அவன் அதுக்கு சொல்கிறான், மச்சான் 10 ரோஜா பறிக்கும் போதே கையில் ஒரு முள்ளு குத்ததான் செய்யும், அந்த மாதிரி 10 ஃபிகருக்கு ரூட் விடும் போதே ஒரு செருப்படி வாங்கி தாண்டி சகஜம்பா அப்படின்னா. கம் ஆன் கைஸ், பாக்குங்கள். டேய் உய்யாலை, இதெல்லாம் உனக்கு ஒரு ஜோக்கு இல்ல? ஒரு ஷோல நல்ல கண்டென்ட் போகும்போது அது கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து உய்யாலை. டேய் ஹேண்டில் பண்ண அவளுக்கு, டெஸ்ட் வை அவளுக்கு. பாரு, உன்னால எவ்வளவு வன்முறையெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி வன்முறையை தூண்டி விட்டவங்க யாருன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். நானே தான் பண்ணேன். நீயே தான் தூண்டி விட்டீங்களா? இதெல்லாம் உனக்கு அவசியமா? இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதை பத்தி சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்றேன். அதுனா நானே சிந்திச்சேன் அப்படின்னு ஒரு பெருமை வேற. ஆக்சுவலாக இது இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? இவ்வளோ நேரம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல, பயங்கரமாக லெஜண்ட்ஸ்லாம் பயங்கர அப்படி இருந்தது. அதுக்கு நடுவில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இது நிற்கும். இன்னைக்கு இது ஒரு ட்ரெண்ட். இது யாருக்குமே கிடைக்காது, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்துடும். கிரிக்கெட் கிரவுண்டில் சச்சினுக்கு மட்டும் தான் 100 வச்சதுக்கு அப்புறம் வந்து விழும். யார் அது? மிஸ்டர் சூசுவா? அவரா? ஆனால் உண்மையில சொல்ல போனால் ஆக்சுவலாக இவ்வளோத்தையும் ஒரு பொண்ணு கேர்ள் வந்து எப்பவுமே இந்த மாதிரிலாம் கலாச்சா பொறுத்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி கடுப்பாயிருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு
என்ன மொக்க பண்ணாலும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனநிலை இப்போ வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்குன்றதும் சந்தோஷமா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் பொங்கல் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. ஓப்பனிங்கும் சூப்பர், எண்டிங்கும் சூப்பர். வரலாற்றிலே சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நடிகனாக மாறியாச்சு ப்ரோக்ராமில் ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம், சிரிச்சோம். ஸோ எல்லாருடைய கவலைகளும் மறக்கிற அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தை திருநாள் உங்கள் எல்லாருக்குமே பெஸ்ட்டான ஒரு வருஷமாகவே இருக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ மனு, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்படி டக்குன்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு பொங்கல் அன்றைக்கி ஏதாவது ஒரு ஷோவில் வந்து நல்லா என்ஜாய் பண்ண நினைப்போம்ல. ஒரு மூமெண்ட் இருக்கும், நியூ இயர்னா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் மூமெண்ட் இந்த வாட்டி. உண்மையாக பாட்டம் ஆஃப் த ஹார்ட் எல்லாருமே ஒரு வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி. ஏன்னா டேலண்ட்ஸ் எல்லாமே பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களாம் நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நம்ம பார்த்த மூஞ்சே இல்லை, எல்லாம் புதுசு. ஆனால் எல்லாரும் ரொம்ப பார்த்து பழகின மாதிரி இருந்தது பர்ஃபார்மன்ஸ். ஓவரால் எல்லாருமே சூப்பர். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் நம்மளே நம்ம கொடுத்துக்கலாம். உண்மையான சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நம்ம ஒரு இடத்துல போய் உட்காடுறோம், ஒரு ஷோ பண்ணணும்னு நம்ம நினைப்போம்ல, ஒரு நல்ல ஒரு ஷோவில் உட்காந்து பண்ணணும்லாம் ஒரு மைண்ட் செட் ஓடும். அது ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த இடத்துல. நம்ம அந்த ஒரு சேரில் உட்காந்தாலும் அது யாரை பார்க்குறோம் என்ன பண்ணுறோன்ற ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும். உண்மையாலுமே நல்ல டேலண்டர்ஸ் தான் வந்து இன்றைக்கி உண்மையாலே சொல்கிறேன். நம்ம இந்த பொங்கல் ஷோக்கு வந்து பெரிய லெவலில் இது ரீச் ஆகணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எப்பவுமே வந்து மிமிக்ரி பார்த்துட்டோம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி எந்த சேனலில் பார்த்தோமான்னு தெரியல, தனியாக ஒரு நம்ம டேலண்ட் நிற்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்தாம்ப, ஜாமெட்ரி பாக்ஸ் பார்த்துருப்போம், பென்சில் பாக்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஒரு பீட் பாக்ஸ் பார்த்துருப்போமா நம்ம, அந்த ரேஞ்சில் கொடுத்தா அது ஒரு புதுசாக இருந்தது. எல்லாருமே ஒருத்தரை மொக்க பண்ணோம் கடைசியாக, அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துன்னு ஜாலியாக வாட்டர் பாட்டில் மழை பொழிஞ்சுது, அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துனாங்க. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு டான்ஸ் ஆடிடலாம், ஆடலும் பாடலும் முடிச்சிடலாம்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு முன்னாடி இதில் டான்ஸ் வேறு ஆட சொல்லுவாங்கடோ. வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே வீரன்